வணக்கம்ங்க. வைஷு கேஏ சமையலுக்கு உங்கள வரவேற்கிறேனுங்க. தேங்காய் பால் சாதம்ங்க. எங்க பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிச்சமான சாதங்க. ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இந்த தேங்காய் பால் சாதங்க. குடல் புண்ணு எல்லாத்துக்குமேயும் இது ஒரு நல்ல உணவுங்க. இந்த சமையலை செஞ்சு பார்ப்போமாங்க. தேங்காய் பால் சாதங்க. தேவையான பொருட்கள்ங்க. சின்ன வெங்காயம் 10 அல்லது 15ங்க. பூண்டு 5 பல்லுங்க. இஞ்சி 1 துண்டுங்க. பச்சை மிளகாய் 2ங்க. சீரகம் 1 டீஸ்பூனுங்க. சோம்பு 1 டீஸ்பூனுங்க. பட்டை 1ங்க. கிராம்பு 2ங்க. ஏலக்காய் 2ங்க. அன்னாச்சி பூவு 1ங்க. பிரிஞ்சி இலைங்க 2ங்க. தேங்காய் பாலுங்க. நல்லெண்ணெய்ங்க. உப்பு தேவையான அளவுங்க. அரிசி 250ங்க. தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூனுங்க. கடுகு 1 டீஸ்பூனுங்க. கருவேப்பிலை 5ங்க. செய்முறைங்க. ஒரு மீடியமான தேங்காய் எடுத்துக்கங்க. எடுத்து ஆட்டி 2 தடவை பிழிஞ்சு வச்சுக்கோங்க. பால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து அந்த சக்கை இருக்கு பாருங்களேன், அதை கீழே போட்டுறாதீங்க. அதை கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. கேஸை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. 2 கரண்டி குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா காய விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொரிய விட்டுக்கோங்க. சீரகத்தை போட்டுக்கோங்க. சீரகம் லைட்டாக பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் அதையும் பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. போட்டு அது கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு லைட்டாக தட்டி போட்டுக்கோங்க. தட்டி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. தேங்காய் பாலை ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு அரிசி 250 கிராம் அரிசி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. 2-3 தடவை கழுவி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. கொதிக்க விட்டு அரிசி கழுவுன அரிசியை போட்டுக்கோங்க. போட்டு 2 தடவை கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு பாருங்கள். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்து பார்த்துக்கோங்க. உப்பை பார்த்து கிண்டி கிண்டி கொஞ்சம் நேரம் மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதித்து சாப்பாடு நல்லா தண்ணி வற்றிடணுங்க. வற்றி நல்லா சாப்பாடு அரைப்பதம் வெந்துடணுங்க. வெந்தின பிறகும் நம்ம வச்சுருந்த தேங்காய் பூவை வந்து அந்த சக்கையை வந்து எடுத்து சாப்பாட்டில் போட்டு நல்லா கிளறிக்கிறணுங்க. கிளறி கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு திருப்பி கிளறி விட்டு மூடி விட்டுக்கோங்க. சோறு நல்லா வெந்துருங்க. கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணி மூடி விட்டுக்கோங்க. மூடி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து சாப்பாடை திறந்து பார்த்து சாப்பிட்டு பாருங்க. சூப்பரான சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க.